வணக்கம். என் பேர் டாக்டர் புரு பர்தவான். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசப் போகிறோம். அது சிலருக்கு ஏற்படும், அதாவது சிறுநீரை தடுக்க முடியாத நிலை. இப்போது உங்களுக்கு சிறுநீர் வருகிறதா, சிறுநீர் உருவாகிறதா, நீங்கள் அதை தடுக்க முடியவில்லை என்றால் என்ன ஆகும்? அது வெளியே கசியும். இப்பொழுது இந்த சிறுநீர் கசியும் பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம் என்னவென்றால், சிறுநீர் மிகவும் துரிதமாக வருகிறதா, அல்லது எனக்கு நடக்க முடியாத நிலை, நான் நடக்க முடியவில்லை, நான் கழிப்பறைக்கு செல்ல முடியவில்லை, அது நடுவே வெளியேறிவிட்டது. இது ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்னவென்றால், சிறுநீர் உணர்ந்தீர்கள், நீங்கள் எழுந்து நின்றீர்கள், அது உடனே வெளியேறிவிட்டது. இது ஏனெனில் நமது தசைகள், சிறுநீரகத்தை தாங்கும் தசைகள் பலவீனமாகி வருகின்றன. மூன்றாவது காரணம் என்னவென்றால், உங்கள் மூளை மிகவும் பலவீனமாகி விட்டது. சிறுநீரை நீங்கள் கழிப்பறைக்கு சென்று செய்ய வேண்டும். அதை புரிந்து கொள்ளும் திறமை போய்விட்டது. அதனால் இவை 3 முக்கியமானவை. முக்கிய காரணங்கள் எங்களை எந்த ஒரு பாகிஸ்தான் நோயாளியிடமும் காணலாம். எங்கு சிறுநீர் கசிவு பிரச்சனையுடன் நோயாளியின் குடும்பத்தினர் வருகிறார்கள், சிறுநீரை தடுக்க முடியவில்லை என்று. அதனால் முதல் வேலை எங்கள் இதுதான். பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்று சிறுநீர் வெளியேறுகிறது. ஆடைகளில் முதலில் குறுக்கு பயிற்சியிலிருந்து தொடங்கும். எங்களை யார் கேட்கிறார்கள் என்று, பிரச்சனை எங்கு இருக்கிறது என்று. அதனால் சிலவற்றில் நோயாளியை பார்த்து ஒரு யோசனை கிடைக்கிறது. நோயாளியின் இயக்கம் எவ்வளவு உள்ளது, அவர் நடக்க முடிகிறதா, முடியவில்லையா. நல்லது, நோயாளியிடம் கேட்கிறோம், உங்களுக்கு தெரிகிறதா? ஆம், எனக்கு தெரிகிறது. பிறகு அவர் தனது அறிகுறிகளை விளக்குகிறார். வித்தியாசமான முறையில் சிலர் சொல்றார்கள், நான் நிற்கிறேன், அது போய்விடுகிறது. எனவே தசை பேச்சு நடக்கிறது. இப்போது மற்றவரிடம் கேட்கிறோம், அவர் எந்த பதிலும் அளிக்க முடியவில்லை. சில நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடன் பேசுகிறோம். அப்பொழுது நேரடியாக கேள்விக்கு நேரடி பதிலை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஏதாவது பதிலளிக்கிறார்கள். அதாவது தர்க்க முறைமை கெட்டு போய்விட்டது. இங்கு நமக்கு தெரியுது, அந்த நோயாளி இந்த நிலையை கடந்து விட்டார். சிறிய குழந்தைகள் போல அவர்களின் மூளை இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. அவர்கள் சிறுநீர் பற்றி சொல்ல முடியாது. இதனால் அவர்களின் மூளையும் பின்தங்கிவிட்டது. அவர்கள் தங்களின் சிறுநீர் பிரச்சனையை அல்லது சிறுநீரை சொல்ல முடியவில்லை, எனக்கு போக வேண்டும் அல்லது நான் போகிறேனா என்று. அதனால் இவ்வாறு நாங்கள் செலவின கணக்கீடு செய்து கேட்கும்போது பின்னால் உள்ள காரணம் என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இப்பொழுது நமக்கு காரணம் தெரிஞ்சவுடன் அதற்கேற்ப நமது அடுத்த சிகிச்சை சார்ந்திருக்கும். முதலில் ஒருவருக்கு தசை பலவீனம் இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முதல் விஷயத்துடன் ஆரம்பிக்கலாம். யாருடைய தசை பலவீனமாக இருக்கும்போது தசைகளுடன் சிறந்த விஷயம் என்னவென்றால், எந்த வயதிலும் நாம் தசைகளை வலிமையாக்க முடியும். கீகல் உடற்பயிற்சிகள் உள்ளன, அவற்றை நோயாளிக்கு சொல்லுகிறோம். நோயாளி கீகல் உடற்பயிற்சிகளை செய்யும் போது 24 மாதங்களில் அது நல்ல முடிவுகளை அளிக்கிறது. சிறுநீர் பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. ஏனெனில் இப்போது தசைகள் அவை பிடித்து வைத்திருக்கும் ஸ்பின்ஸ்டர் தசைகள் அவை இறுக்கமாக பூட்டப்படுகின்றன. மேலும் சிறுநீர் நீண்ட நேரம் தங்க முடிகிறது. மேலும் குறைந்தபட்சமாக நோயாளி கழிவறைக்கு செல்ல முடிகிறது. இரண்டாவது, எப்போது நம் மூளையின் நிலை இவ்வளவு மோசமாகிவிட்டது, அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போது நம் மூளை சிறுநீர் வருவதை உணராமல் கழிவறைக்கு செல்ல சொல்லவில்லை, அப்போது நமக்கு மூளையில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இங்கே நாங்கள் கீகல் பயிற்சிகளை செய்ய சொன்னாலும் நோயாளிக்கு எந்தவித நிவாரணமும் கிடைக்காது. மேலும் நோயாளிக்கு கீகல் பயிற்சிகளை செய்வது அடுத்ததாக சாத்தியமில்லை. எனில் நீங்கள் அதை விளக்கினாலும் செய்யும் நிலைமையில் இருக்காது. அப்படிப்பட்ட நோயாளிகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் மூளையில் மட்டுமே வேலை செய்ய வேண்டும். அதாவது மூளையின் வளர்ச்சி தொடங்க வேண்டும். அதற்காக நாம் பயன்படுத்தும் செயல்முறை நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது உங்கள் மூளை மற்றும் பிளாஸ்டிசிட்டி. இங்கே பிளாஸ்டிக் இல்லை. இங்கே பிளாஸ்டிக் கிளாசிக் என்பது அதன் வளர்ச்சியை குறிக்கிறது. அப்போது நாங்கள் மூளையை அதிகமாக வளர்த்தால் நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், நமது பார்கின்சன் அறிகுறிகள் அல்லது நினைவிழப்பு வருகிறது, மாயக்காட்சிகள் வருகின்றன, அதிர்வுகள் வருகின்றன, அவை மறையத் தொடங்குகின்றன. மற்றும் இந்த செயல்முறையின் உள்ளே நோயாளியின் தர்க்கம்
மீண்டும் பெறப்படத் தொடங்குகிறது. நோயாளி தன்னை வெளிப்படுத்த தொடங்குகிறார். ஆம், எனக்கு யூரின் வருகிறது, என்னை கழிவறைக்கு அழைத்துச் செல்லுங்கள், அல்லது வேறு விதமாக ஒலிக்கத் தொடங்குகிறார் என்று கூறத் தொடங்குகிறார். அங்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை அறிய முடிகிறது. இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி உதவியுடன் நாம் செய்ய முடிகிறது. இதனால் நமக்கு கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டியதாகிறது. இப்போது நாம் வழக்குகளுக்கு வருகிறோம். எங்கு இயக்கம் தொடர்பான பிரச்சனை உள்ளது, நோயாளிக்கு யூனியன் வருகிறது, யூனியன் தாங்குகிறது, கழிப்பறைக்கு செல்ல இவ்வளவு நேரம் ஆகிறது, அது முன்பே வெளியேறுகிறது. அப்படிப்பட்ட வழக்குகளில் அதை விரைவாக தீர்க்க நமக்கு என்ன செய்ய வேண்டியுள்ளது என்றால், நாம் ஒரு சிறிய வேலை செய்கிறோம். நாம் போனில் சில நிமிடங்களுக்கு ஒரு முறை அலாரம் அமைக்கிறோம். இப்போது அலாரம் ஒலிக்கும் போது நீங்கள் கழிப்பறையில் உட்கார்ந்து வர வேண்டும். அகைன்ஸ் அது வருகிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். அதனால் என்ன நடக்கிறது என்றால், ஒரு குறுகிய காலத்திற்கு நமக்கு தீர்வு கிடைக்கிறது. மிகவும் அதிகமாக யூரின் சேர முடியாது. இந்த பிரச்சனை இரவில் தொடர்கிறது. அதனால் இரவில் பிரச்சனை உருவாகாமல் இருக்க சிறிய வழி என்னவென்றால், நீங்கள் தூங்குவதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பு திரவங்களை உட்கொள்வதை நிறுத்த வேண்டும். உதாரணமாக, நீங்கள் 10 மணிக்கு தூங்கினால் 8 மணிக்கு பிறகு நீங்களும் நீரையும் பாலும் தேநீரையும் குடிக்கக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்தை பெட்ரித்தாம் மிக குறைந்த அளவு நீருடன் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது அதை 8 மணிக்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் 10 மணி வரை எந்த திரவங்களையும் உட்கொள்ளக்கூடாது. இதனால் என்ன நடக்கிறது என்றால், நம் உடலில் அதிக நீர் இருக்கும், பிரச்சனை உருவாகும். அதிக நீர் 2 மணி நேரத்தில் வெளியேறிவிடும். உடலுக்கு கூடுதல் நீரும் இல்லை. இடங்கள் உலர்ந்து கொண்டிருக்கும், தொண்டை உலர்ந்து இருக்கும். உலர்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு தாகம் ஏற்படும். அப்போது நாம் நீரை சிறிது மட்டுமே குடிக்க வேண்டும். வயிறு நிரம்ப நீர் குடிக்கக்கூடாது. இதை செய்வதால் என்ன நடக்கிறது என்றால், இரவில் நமக்கு ஏற்படும் சிறுநீர் கழிக்கும் அதிர்வெண் குறைந்துவிடும். இப்பொழுது அது மற்றொரு பிரச்சனை நமக்கு தெரிகிறது. அது புரோஸ்டேட் அப்படின் பிரச்சனை. நமது ஆண் நோயாளிகளில் புரோஸ்டேட் இன்னும் ஒரு பிரச்சனையாக உள்ளது. ஏனெனில் வயது 60, 70, 80 ஆகும்போது புரோஸ்டேட் பிரச்சனை இந்த வயதில் அதிகரிக்கிறது. புரோஸ்டேட் பிரச்சனை அதிகரிக்கும் போது நாங்கள் எங்கள் மூத்திரப்பையை முழுமையாக காலி செய்ய முடியாமல் இருக்கிறோம். இது போன்ற ஏதேனும் பிரச்சனையை நாம் சந்தித்தால் அல்ட்ராசவுண்டில் புரோஸ்டேட் சிகிச்சை உள்ளது உந்தகி. இப்படிப்பட்ட வழக்குகளில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், புரோஸ்டேட் தசைகள் தளர்வடைய செய்யப்படுகிறது. மூத்திரம் முழுமையாக வெளியேறி நமது மூத்திரப்பை முழுமையாக காலியாகி 2 முறை மூத்திரம் கழிப்பதற்கிடையில் உள்ள நேர இடைவெளி நீளமாக இருக்க முடியும். இப்படி நடந்தால் நோயாளி 6-7 மணி நேரம் தூக்கமுறாமல் அமைதியாக தூங்க முடியும். ஆனால் இந்த மாத்திரையை எப்போதும் இரவில் கொடுக்கப்படுவதில்லை. இந்த மாத்திரை எப்போதும் மதியத்தில் கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் இதை எடுத்த பிறகு மூத்திரம் கழிக்கும் நேரம் அதிகரிக்கிறது. மூத்திரம் வேகமாக வர நோயாளி இரவில் இந்த மாத்திரையை எடுத்தால் அவர் இரவு விழித்திருப்பார். மணி நேரத்திலும் அது விரும்புவதில்லை. அதனால் இந்த மருந்தை நாங்கள் மதிய நேரத்தில் வைக்கிறோம். அப்போது எவ்வளவு மூத்திரம் வர வேண்டும், அது மாலை வரை நன்றாக வந்துவிடும். இரவு நம் அமைதியாக கழிகிறது. இதனால் இவை சிறிய சிறிய தந்திரங்கள். இதன் மூலம் நாங்கள் நோயாளியின் உதவியை செய்ய முடிகிறது, இந்த மூத்திரம் பிரச்சனையை தடுக்க. இப்போது எனக்கு நம்பிக்கை உள்ளது, நீங்கள் அனைவரும் ஒரு தெளிவான கருத்தை பெற்றிருப்பீர்கள். நான் இன்று மிகவும் வேகமாக பல விஷயங்களை விளக்க முயற்சித்தேன். ஆனால் இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது ஏதேனும் கேட்க விரும்பினால் மோஸ்ட் பல்காவில் நீங்கள் வரலாம், சந்திக்கலாம். இதனுடன் நான் செல்ல அனுமதி கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.